பல வருஷங்களுக்கு முன்பாக when you look to the look back to the history. ஸோ இன்னைக்கு 1517 1517 வருஷத்துல அக்டோபர் 31 நடந்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, இட்ஸ் டே ஆஃப் ரிஃபர்மேஷன் டேன்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ, ஞாபகம் இருக்குதோ, இல்ல தெரியுமோ தெரியாது. இந்த அக்டோபர் 31 தான் 1517 மார்ட்டின் லூத்தருக்கு தேவன் வேத வசனத்துல சில ரட்சிப்பு இலவசம், ரட்சிப்பு விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் அவரோடு பேசினபடினால he took a stand with the word of God. அவர் ரோமன் நிருபத்தை படிக்கும் போது so he came, அந்த வசனங்கள் வழிய விசுவாசத்தினாலதான் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும் என்ற வார்த்தைகளை படிக்கும் போது he got enlightened. கர்த்தர் அவருடைய மனக்கண்ணை திறந்தார். தென் அவர் நிறைய காரியங்களை படித்து தெரிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஐ திங்க் இட்ஸ் 85 தேசிஸ் ரிட்டன்பர்க் சர்ச்ல அவர் அந்த கதவுல அடிச்சுட்டு அவர் தப்பிச்சு போனார் என்பதை நாம பார்க்கிறோம். இட் வாஸ் அ ரிஃபர்மேஷன் டே. இந்த நாள்ல தான் 1517 இட் ஹேப்பன்ட் இன் ஜெர்மனில மார்ட்டின் லூத்தர் என்பவரை கர்த்தர் எழுப்பினார். சோ அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற, அவர் மார்ட்டின் லூத்தரை எழுப்பினதுனாலதான் இன்னைக்கு நாம பைபிள்ல படிக்கிறோம், நிறைய ஜெபிக்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு மாற்றம், கிருபை, விசுவாசம், இதை எல்லாத்தையும் அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினாலதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். So may God be glorified, God be magnified. தொடர்ந்து நாம ஹல்லேலூயா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நாள்ல கூட I just want to share one story. அது சரித்திரத்துல இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு சினிமாலாம் பார்த்துருப்போம், டைட்டானிக் சினிமா பார்த்துருப்போம். டைட்டானிக்கை பத்தி ஓரளவுக்கு அநேகருக்கு தெரியும். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி அநேக முறை நான் சொல்லி இருக்கிறேன். ஐ ஃபீல் தட் டுடே ஐ வாண்ட் டு ஷேர் தட் ஸ்டோரி. ஏன்னா டைட்டானிக்கை பார்க்கும்போது என்ன சொல்லணும், இட் வாஸ் ப்ரைட் ஆஃப் மேன்னு சொல்லுவாங்க. மனுஷன் சவாலா எடுத்துக்கொண்டு அவர் கப்பலை கட்டுறான், அதுக்கு பேர் டைட்டானிக்னு வைக்கிறான். அவங்க சன்னைக்கு அதை கப்பலை தயாரித்தவர்கள் சொல்றாங்க, the ship could sustain any kind of weather. அது மூழ்கடிக்க முடியாது. இட் இஸ் பீன் சோ, அந்த 19th centuryல பிகினிங்லயே இட் வாஸ் பில்ட் வித் சோ மச் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிறது. ஸோ இட் வாஸ் அ லக்ஸூரியஸ் ஷிப். அது ஸோ அந்த கப்பல் என்ன இருக்குதுன்னா, 1910 இட் வாஸ் டிராவலிங் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போய் கொண்டு இருக்கும் போது சம்திங் ஹேப்பன்ஸ். நடுவழியில பிரயாணம் போகும்போது இந்த ஐஸ்பர்கை இடிக்க வேண்டியதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது. இந்த கேப்டன் யாருமே என்ன நினைச்சாங்கன்னா, திஸ் இஸ் சோ ஸ்ட்ராங், ஒன்னும் நடக்காதுன்னு நினைச்சாங்க. பட் இந்த ஐஸ்பர்க் என்ன ஆயிடுச்சுன்னா, இட் வாஸ் சோ ஷார்ப், அந்த கப்பலை கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கப்பலை அந்த சைட்ல எல்லாம் கிழிக்க ஆரம்பித்ததுனால ஸோ இட் பிகேன் டு ட்ரவுன், தண்ணி எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் வாஸ் ஏ பயங்கர அபாய குரல். அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா அநேகர் எல்லாம் வெரி ரிச் கைஸ் வேர் டிராவலிங், அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த ஐஸ் அந்த தண்ணியானது ரொம்ப பயங்கரமான ஐஸ் வாட்டரா இருந்தது, ரொம்ப சில்லா இருந்ததுனால சர்வைவ் பண்றது ரொம்ப கடினமான காரியம். அப்ப அநேகர் என்ன பண்றாங்க, இந்த கப்பல் மூழ்குகிறதை பார்த்து கப்பல்ல இருந்து கீழே என்ன பண்றாங்க, தண்ணியில குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா
ஒரு தேவ மனுஷனும் தன்னுடைய மகளோட தன்னுடைய தங்கையோட ஒரு டிராவல் பண்றாரு. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஹார்பர் என்ற ஒரு தேவ மனுஷன் அந்த கப்பல்ல டிஎல் மோடியுடைய கூட்டத்துல போய் பிரசங்கம் பண்ணுவதற்காக அவர் அமெரிக்காவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த கப்பல்ல அவர் பிரயாணம் பண்ணும் போதுதான் இந்த ஒரு பெரிய தீங்கு, ஒரு விபத்து நடக்கிறது. ஸோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜான் ஹார்பர் அவரும் தண்ணில குதிக்கிறாரு. ஏன்னா கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கிறது, தண்ணில குதிக்கிறாரு. தன் மகளையும், அவருக்கு மனைவி இறந்து போனாங்க. he was so strong in the Lord. அந்த தண்ணில குதிச்சு தன் மகளையும் தன்னுடைய தங்கையும் ஒரு சின்ன போட்ல அவர்களை ஏற்றி விட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு அவரு போக அப்படியே அந்த போட்ல ஏறி அவர் தப்பித்து கொண்டு இருக்கலாம். மாறாக என்ன பண்ணாருங்க அவரு அன்னைக்கு, மறுபடியும் அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு அந்த குளிர் அத்தனை ஐஸ் வாட்டருக்குள்ள மறுபடியும் குதிக்கிறாரு. போய் அநேகர் என்ன பண்றாங்க, மரண பீதியில இருக்கிறாங்க, அநேகர் மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க, நீச்சல் தெரியாது. அப்படியா போகும்போது அவர் என்ன பண்றாருங்க, அந்த ஹிஸ்டரிய படிக்கும் போது he was preparing those people for their death. அவர் சொல்லுவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. if you have not received Jesus, கேட்பார், நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா, இயேசு உங்க சொந்த ரட்சகராக இருக்கிறாரா, இல்லைன்னா this is your last chance, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு அந்த குளிர்ந்த தண்ணீர்ல அவர் சாட்சி அவருக்கு இயேசுவை அறிவித்து அநேகரை அந்த விசுவாச ஜெபத்துல நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. சோ இந்த கதை ரொம்ப வருஷம் தெரியாது, 1910ல நடந்துச்சு. அப்போ 1980s இந்த சர்வைவர்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் கூப்பிடுறாங்க, அவங்கள தெரிஞ்சு அவங்கள அழைச்சு பேசும்போது அதுல ஒரு சர்வைவர் தான் இந்த கதையை சொல்றாரு. அவரு he was the last man. அவர் சொல்றாரு, I am the last survivor to hear the gospel and gave myself to the Lord Jesus. அது வரைக்கும் அவர் சொன்னாருன்னு தெரியல, பட் அவர் சொல்றாரு, I am the last one. எனக்கு தான் அவர் கடைசியா சுவிசேஷத்தை சொன்னாரு, எனக்கு தான் என்ன பண்ணாரு. ஹல்லேலூயா. அந்த குளிர் தண்ணில இருக்கும்போது அவர் என்ன பண்றாருங்க, ஒன்னும் பண்ண முடியல. அந்த வாலிபன், ஒரு சின்ன வாலிபன், அந்த வாலிப பையனுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லுனது மாத்திரமல்ல, அந்த குளிர் அதிகமா தண்ணீர்ல இருந்ததுனால அவரை உடித்து அவர் போட்டு கொண்டிருந்த அந்த லைஃப் ஜாக்கெட்டை கலட்டி அவர் சொன்னானா, இது இன்னைக்கு அவசியம் கிடையாது, இது உனக்கு அவசியமா இருக்குன்னு அவனுக்கு அந்த ஜாக்கெட்டை கொடுக்கிறாரு. அதற்கப்புறம் அவருக்கு நீச்சல் தெரிந்தாலும் அந்த தண்ணீருடைய தன்மை அத்தனை குளிரா இருந்ததுனால அவர் அந்த நேரத்திலே அவர் மூழ்கி போனாராம். அவன் அந்த வாலிபனுக்கு முன்னாடி அவர் மூழ்கி மறித்து போனார் என்று அவன் 1980sல அந்த கெட் டுகெதர் ரீக்ரூப் ஆகும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். சோ கர்த்தருடைய கிருபைனால அவருடைய மகளும் அவருடைய தங்கையும் அதுக்கு பின்னாடி ஒரு கப்பல்னால அவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க. பிறகு அங்க போன பிற்பாடுதான் தெரியும் ஜான் ஹார்பரும் மரித்து போனார் என்பதை. சோ ஆஃப்டர் லாங் இயர்ஸ் யோசிச்சு பாருங்க, அந்த ஜான் ஹார்பருடைய மகள் தான் வாஸ் தி லாஸ்ட் சர்வைவர் ஆஃப் த ஷிப். அந்த ஷிப்ல சர்வைவ் ஆனவங்கள கடைசியா மரித்தது அந்த மகள் தான். சோ இது எதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, Hallelujah. God is so awesome, God. கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தரை சேவிக்கும் போது, amen, you have that urge. Amen. Hallelujah. கர்த்தர் யோசித்து பாருங்க, அந்த மரண தருவாயில கூட God used this man, ஒரு தேவ மனுஷனை அநேகர் ரட்சிப்படைவதற்கு, அநேகர் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவந்த மரண தருவாயிலிருந்து he himself was dying. அவர் மரணத்துக்குள்ள போய் கொண்டிருக்கும் போதும் he gave them the gospel of Jesus. He gave them the hope. He gave them அவங்களுக்கு என்ன நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மறுஜன்ம வாழ்க்கையும் அவர்களுக்கு அறிவித்து அவர்களுக்கு கொடுத்து he died. He died. அந்த வழி, அந்த பாதையில he gave his life. அவர் தன்னுடைய ஜீவனையே என்ன பண்றாருங்க, அந்த கப்பல் சேதத்துல he gave his life for the souls. ஆத்மாக்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்பதை படிக்கும் போது, அது இன்னைக்கும் நீங்க கூகுள்ல படிச்சீங்கன்னா இருக்கும்.
இந்த டைட்டானிக் படிக்கும் போது ஜான் ஹார்பர்ன்னு போட்டு படிச்சீங்கன்னா அவரை பத்தி ஒரு இருக்கும், அவரை பத்தி ஒரு பிடிஎஃப் இருக்கிறது, அவரை பத்தி சில காரியங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கூட இருக்கும். ஸோ பெட்டர் ரீட். நான் அதை கதை சொல்லலை, இட் ரியலி ஹேப்பன்ட். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் ஸ்டில் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, God is still seated on the throne. He is watching. நம்மை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். கவனித்து பார்க்கிறது மாத்திரமல்ல, He knows everyone. ஒவ்வொருடைய தேவைகளை அவர் அறிந்தவரா இருக்கிறார். God knows that we need his help. அவருடைய உதவி நமக்கு தேவையா இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு என்ன பண்றாருங்க, ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை அவர் அறிந்தார். எல்லாவற்றை காட்டிலும் மேலாக நமக்கு அவர் கொடுக்க விரும்புவது சால்வேஷன், ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் he went to the cross. தன் ஜீவனை அவர் சிலுவையில கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதோடு அவர் நிறுத்திடல. ஈவன் டுடே அவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஈவன் ஸ்டில் he saves people. இன்னைக்கு அவர் மக்களை விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார், சுகப்படுத்துகிறவரா இருக்கிறார், கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார். வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறார். டோன்ட் எவர், இன்னைக்கு எதுக்கு நான் சொல்றேன், டோன்ட் பி டிஸ்கரேஜ். சில காரியங்கள் நடக்கலன்னா டிஸ்கரேஜ் ஆயிராதீங்க. சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமா போகிறதுனா சோர்ந்து போயிடாதீங்க. ஹalleluya. சில வரும், நமக்கு சோர்வுகள் வராதுன்னு இல்ல, பலவீனங்கள் வராதுன்னு இல்ல. ராஜர் ஹார்ப்பர் தேவன் காப்பாற்றணும்னு காப்பாற்றிருக்கலாம். பட் God saw the sacrifice in him. Amen. Hallelujah. யோசிச்சு பாருங்க, he died preaching the gospel. அப்ப எத்தனை மகிமையான இடம் பரலோகத்துல அவர் இருக்கும், அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. So God, தேவன் உங்களை மறக்கல. God has not forgotten you. உற்சாகமா இருங்க, தைரியமா இருங்க. hope in the Lord. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். அதுதான் நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம எத்தனை முறை இதை படிச்சாலும், எத்தனை முறை மெசேஜ் கேட்டாலும் ஸ்டில் இட் இன்ஸ்பயர்ஸ், நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியே தான் இருக்கிறது. 3 வாலிபர்கள், யோசித்து பாருங்க. ஹalleluya. They stood for Christ. தேவனுக்காக நின்றார்கள் என்பதை நாம் அந்த இடத்துல பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு பெரிய பதவியில இருக்கிறாங்க. under the leadership of the kingship of நேபுகாத்நேச்சர்ல, அந்த ப்ராவிஷன்ல நல்ல உயர்ந்த ஸ்தல கவர்மெண்ட் சர்வன்ஸா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நேபுகாத்நேச்சருக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. அவன் நினைச்சா என்ன போல யாரும் இல்லை, ஐ எம் த கிரேட்டஸ்ட் கிங்ன்னு அவன் நினைச்சு என்ன பண்றாங்க, அவனை போலவே ஒரு 90 அடிக்கு ஒரு கோல்டுல ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலை எல்லாம் வணங்கணும், என்ன வேற கடவுள் இல்ல, நானே கடவுள் என்று சொல்ற அளவுக்கு அந்த சிலையை செஞ்சு எல்லாத்தையும் வணங்க சொல்றான். அதுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்துறான், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஏற்படுத்துறான், அதற்குன்னு ஒரு நேரத்தை குறிக்கிறான். சோ அந்த நேரத்துல யோசித்து பாருங்க, அவன் சொல்றான் எல்லாரும் வணங்கணும். அந்த எல்லாத்தையும் என்ன பண்றான், மற்ற தேசத்துல இருக்கிறவங்கள அந்த குறித்த நாளில அந்த தலைவர்களை கொண்டு வருகிறான். அவர்களை கொண்டு வந்து அந்த குறித்த நேரத்துல வணங்க சொல்றான். எவ்ரிபடி வேர் ரெடி, எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா இந்த 3 வாலிபர்கள், நமக்கு தெரியும் சாத்ராக், மேஷக், ஏபேத்நேகோ, அந்த 3 பேர் தான் என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த விக்கிரகத்தை, அந்த சொரூபத்தை வணங்கும் போது இவர்கள் என்ன பண்றாங்க, இவங்க அதுக்கு தலை சாய்க்கவும் இல்லை, பணியவும் இல்லை, உட்காரவும் இல்லை. they are just doing their, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அதை பார்த்து நேபுகாத்நேச்சர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அவரு கேட்டு அவர் கூப்பிடுறாரு, அவர் பேசுறாரு. அந்த நேபுகாத்நேச்சருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கறதா தெரியல. அவன் சொல்றான், என்ன சொல்றானுங்க, ஹalleluya. 16ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. there is no need. நாங்க ஆராதிக்க மாட்டோம், இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. if you want to kill us, kill. Hallelujah. But we serve only one God. அது அவர் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக எங்க ரட்சிப்போம். அவர் God will save us. அவர் சொல்றது, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்ற ராஜாவாகிய
உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஏமேன். அதுல யோசிச்சு பாருங்க, இதுக்கு தைரியம் வருது காரணம் என்னங்க? How come அத்தனை தைரியம் அவர்களுக்குள்ள வந்தது? அவங்க கண்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அக்கினி சூளை எரிந்து கொண்டார். பிகாஸ் ஆல்ரெடி there is a command, நீ வணங்கலன்னா அந்த அக்கினி சூளையில போடப்படுவாங்கன்னு. பட் knowing that, அந்த தைரியம் எப்படி வந்ததுங்க? பிகாஸ் they were so much, தேவனோடு அவங்க ஐக்கியப்பட்டு இருந்தாங்க, ஒன்றுபட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நம்ம சர்ச்சுக்கு போறோம், we pray, we do all sorts of things, பட் என்னன்னா we don't have a relationship, we don't have a fellowship with God. அதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. Amen. They knew so much about, அவங்க தேவனை குறித்து அத்தனை அறிந்திருந்தாங்க. they understood. அவங்க சொன்னாங்க, எங்க தேவனை தவிர வேற தேவன் அல்லப்பா, நீ பண்ணதெல்லாம் தேவன் கிடையாது, நீ பண்ணதெல்லாம் கடவுள் கிடையாது, நான் எங்க கர்த்தரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம், அவர் எங்களை காப்பாத்துவாரு, காப்பாத்தலனாலும் பரவாயில்ல சொல்லுவாங்க, நாங்க சாகிறதுக்கு ரெடின்னு சொல்லுவாங்க. they were ready to die. ஒரு பழைய ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த ஸ்டோரியில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வார்த்தை கேட்ட பிறகு நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணான்னா, அந்த 7 மடங்கு அக்கினி சூளையை அதிக சூடாக்கினான்னு சொல்றாங்க இல்லைங்களா. சோ அவன் அதிகமாக அந்த விறக போட்டான். அந்த he had people to bring wood எல்லாம், ஃபயர் வுட் எல்லாம் கொண்டாந்து அந்த அக்கினியில போடும்போது அது கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல அந்த ஜுவாலை மேல எரிந்து கொண்டிருந்ததாம். அந்த அக்கினி ஜுவாலை கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல இட் வாஸ் விசிபிள். அத்தனை கொடூரமான ஒரு கோபம் அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் எல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்லப்படுகிறது. சோ their faith, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், they knew about their God. அவங்க சொன்னாங்க, நாங்க சாகிறதுக்கு ரெடி, எங்களை தப்பு வைக்கலனாலும் பரவாயில்ல, பட் our God is our God. இது நமக்கு வேணும், இந்த தெளிவு வேணும். அந்த நம்பிக்கையோட அவங்க இருக்கும்போது தூக்கி போடப்படுறாங்க. Hallelujah. But one thing is that, அவங்க சொன்னபடி, our God is able to save us. எங்க தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். Hallelujah. அதே போல அவங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். 4வது மனுஷனாக தூதனை போல அந்த அக்கினி சூளையில இறங்குகிறார். Amen. Hallelujah. அவர்கள் தலைப்பாகை ஒன்னும் ஆகல, அவங்க தலைமுடி எரியல, அவங்க கையில இருக்கிற முடி அந்த நெருப்புகளுடைய வாசம் கூட இல்லாம இருக்கிறாங்க. அவர்கள் வெளியே வரும்போது அவர்கள் எப்படி உள்ள போடப்பட்டார்கள் அப்படி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தட் சேஞ்ச். யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நேபுகாத் நேச்சருக்கு மாத்திரம் ஆச்சரியம் இல்ல, நேபுகாத் நேச்சர் பயந்து இருப்பான். அந்த இடத்துல கூடி இருந்த கூட்டம் எவ்வளவு பயந்து இருக்கும். அந்த இடத்துல கூடி இருக்கிற ஜனம் என்ன சொல்லி இருப்பாங்க, இந்த கர்த்தரை எத்தனை மகிமைப்படுத்தி இருப்பாங்க, ஆண்டவராக இயேசுவை எத்தனை உயர்த்தி இருப்பாங்க. they brought a revival. அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர இந்த 3 பேர் காரணமா இருந்தாங்க. Amen. Hallelujah. God was more than able to save them. காப்பாற்றினதுக்கு என்ன நடந்ததுங்க? நேபுகாத் நேச்சர் சாஷ்டாமம் விழுந்து பணிகிறான். Amen. He just bows himself down. That is the power of God. அப்ப இன்னைக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார் இல்ல. சோர்ந்து போயிடாதீங்க. if you have been tired, if you have gone weak, பயந்து போயிருக்கிறீங்களா, கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார் என்பதை just revive your faith. உங்க விசுவாசத்தை, உங்க நம்பிக்கையும் ரிவைவ் பண்ணுங்க. அதை என்ன பண்ணுங்க, ஒரு அதுக்குள்ள அக்கினி எழுப்ப இடம் கொடுங்க. and you will begin to see great things happening in our life. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.